ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியார். நெக்ஸ்ட் ஜே நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தடைப்பட்ட அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சிம்ம ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு? ஏன்னா அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனியால கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்ப அந்த பாதிப்பு எல்லாம் கண்டிப்பா குறைஞ்சிடும், உறுதியா குறைஞ்சிடும். இப்ப உங்களுக்கு மீண்டும் பதவியில உட்காரக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும். மீண்டும் இழந்த வேலையை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும். ஏன்னா அவரு 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடம் வியாபாரம், உத்தியோகம், வேலை, தொழில், வருமானம், முன்னேற்றம். அப்ப இங்க அத்தனை காரியங்களுமே நமக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? நல்ல வியாபார விருத்தி, வருமானம், முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நல்ல குடும்பம் அமையக்கூடியது. 2ஆம் இடம் குடும்பம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக அவரு பார்க்கக்கூடிய இடம் முதல்ல அவர் 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை கடுமையா பார்த்திருப்பார். ஏற்கனவே இயல்பா இருக்கும்போது
அப்ப இந்த வக்ரமாக அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் பாதிப்புகள் பல மடங்கு முன்னேற்றம் கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய தொழில் வியாபாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பிரமாதமா இருக்கும். ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், வக்ரமாக பார்க்கிறார். அப்ப வக்ரமாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், வருமானம் சும்மா சூப்பரா பிரமாதமா இருக்கும். லைஃப் ஒண்டர்ஃபுல், சூப்பர், பிரமாதமா இருக்கும். 100% சிம்ம ராசிக்கு இது ஒரு சரியான நேரம், சூப்பரான நேரம். இது ஒரு வெற்றிக்கான சிறந்த காலம். சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை தரக்கூடிய சரியான வெற்றி காலம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அடுத்ததாக இந்த சிம்ம ராசிக்கு சனிவான் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகம், அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை பெற முடியாமல் தடைகள் இருந்தால் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும், திடீர் பதவியை கொடுக்கும், திடீர் சொத்துக்களை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே தடைப்பட்டிருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பூர்வ புண்ணியம், பூர்வீகம், பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திடீர் என்று நல்ல பதவியை ஏற்படுத்தும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொட்டி தரும். ஆக நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான அதிர்ஷ்டமான காலமாக, ஆச்சரியப்படக்கூடிய பதவி, அரசாங்க அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சனி வக்ர பயிற்சி காலமாக அமைந்து விடுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அவருடைய 2ஆம் இடம், முதல்ல 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை தொழிலை நல்லபடியாக கொண்டு வந்துடுறாரு. அதன் மூலம் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்ப வருமானங்கள் அறியப்படுகிறது, குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கிறது. அடுத்ததாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வம்சத்துக்கு வேண்டிய அனைத்து வருமானங்களும், பதவி உயர்வுகளும், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் ஏற்படுகின்றது. அதே நேரம் இது பொதுவான பலன். சிம்மராசினியர்களே, சிம்மராசிக்கு ஆச்சரியப்படக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதே நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்திலும் சனி பகவான் வக்ரமாக இருந்தால் நீங்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. ஆக உங்கள் சுய ஜாதகத்தில், உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காருன்னு பார்த்துக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பா இந்த எப்படிப்பட்ட வக்ரம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த வக்ரத்தினால் இந்த வக்ர பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சனி வக்ரம் என்பது சாதாரண ஒரு விஷயமே அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம், திரும்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக பிரம்மனும் உங்களுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்தை ஜோதிடராக நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணிச்சா தவறாகத்தான் நடக்கும். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.